தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியன்னையே வாழ்க. நீங்கள் எந்த அளவியால் அளக்கப்படுகிறீங்களோ அதே அளவு தான் உங்களுக்கு நாளைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் கடவுள் அளக்குவார். பைபிள் விளக்கம் மார்க் 4ஆம் அதிகாரம் இறை திருவார்த்தைகள் 24. நீங்கள் எந்த அளவியால் அளக்கப்படுகிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும், இன்னும் கூடுதலாக கொடுக்கப்படும். மேலும் திருப்பாடல்கள் 5ஆம் அதிகாரம் இறை திருவார்த்தைகள் 9 மற்றும் 10. அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே, அவர்களை குற்றவாளிகளாக தீரும், அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலேயே விழும்படி செய்யும், அவர்கள் துரோகங்களினுடைய திராட்சை நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும், உமக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்களே. ஆமேன். பார்த்துக்குங்கோ, இதனுடைய விளக்கம் என்னன்னாக்கா, நம்ம ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்காக போய் முட்டி போட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி பெரிய இடத்துல அவங்களுக்காக வேலையெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த நன்றி அவங்க மறந்து என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்தவங்க ரொம்ப வயசான டைமில் அவங்களுக்கு என்ன செய்வாங்க, ஒரு பழைய ஓட்டை வச்சுட்டு அதில் சாப்பாடு போடுறது, காப்பி டீ எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, ஒரு பிளாஸ்டிக்கில் சுடு தண்ணியாக இருந்தாலும் பிளாஸ்டிக் கிளாஸில் கொடுத்து அவங்கள சீக்கிரமாக சாவடிக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு. அப்புறமா வந்துட்டு பிளாஸ்டிக்கில் கொடுத்தாக்கா செத்துருவாங்கன்னு தெரியும், அப்புறம் ஏன் பிளாஸ்டிக்கில் கொடுக்கணும்? இந்த மாதிரி பட்டவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எந்த அளவில் அளக்குறீங்களோ அதே அளவை தான் உங்களுக்கும் நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களோ உங்கள் சொந்தக்காரர்களோ அளக்குவாங்க. அதனால் கடவுளுக்கு பயந்து நம்ம ஒவ்வொன்றையும் செய்ய வேண்டும். எனவே உங்களுக்கு யாருன்னா உதவி செய்தாங்கன்னா உங்கள் குடும்பத்துலேயும் சரி வெளியிலையும் சரி அவங்களுக்கு எதிராக நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் பைபிளுக்கு விரோதமான கடவுளுக்கு விரோதமான செயல்களை நீங்கள் செய்யாதீங்க. அன்பாக நேசிங்க, கடவுளுடைய சிநேகத்தில் எல்லாரையும் அன்பாக நேசிங்க. அப்போ உங்களுக்கு கடவுளிடமிருந்து கைமாறு கிடைக்கும். இந்த மாதிரி பட்டவங்களுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவங்க உள்ளத்தில் உண்மை இருக்காது, உள்ளத்தில் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் மைண்டில் இருக்கும். அப்போ இப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. பிரேத குழின்னா என்னது? கல்லறைக்கு தான் பிரேத குழின்னு சொல்கிறது. அப்போ நம்ம வாய் எப்படிப்பட்டதாக இருக்குது? பிரேத குழிக்கு சமமாக வச்சிருக்கிறாரு. ரெண்டாவது, நாவினால் இச்சகம் பேசுகிறது. யார் எது கொடுக்குறாங்களோ அவங்க கொடுக்குறத வாங்கி சாப்பிட்டு அவங்க பக்கம் பேசுகிறதுக்கு பேர் தான் இச்சகம். இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாமே கடவுளுக்கு விரோதமான பாவம் என்று பைபிளை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வெள்ளியை புடமிடுவது போல நம்மளை அனைவரையுமே ஆண்டவர் புடமிட்டு கொண்டிருக்கிறார். எனவே அவருக்கு